காணும் பொங்கலையொட்டி நெல்லை மாவட்டம் குற்றாலத்திற்கு சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்தினருடன் அதிக அளவில் வருகை தந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுந்தர மகேஷ். நம்ம இருக்கிறது இப்போ குற்றாலம் அப்படின்ற ஒரு பகுதியில் நெல்லை மாவட்டத்தில் இருக்கோம். இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா தென்னகத்தின் ஸ்பா அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த பகுதி ரொம்ப பிரசித்தி பெற்றது. இங்கே 3 பெரிய அருவிகள் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா பழைய குற்றாலம் ஐந்தருவி போன்ற அருவிகள் இங்கே இருக்கிறதுனால இந்த பகுதியில் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா பொங்கல் வைத்து அந்த பொங்கல் சோறை எடுத்துட்டு தன்னை பார்க்க வந்திருக்கக்கூடிய உறவினர்கள், அதாவது காணும் பொங்கலை முன்னிட்டு தன்னை பார்க்க வந்திருக்கக்கூடிய உறவினர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு இந்த பகுதியில் அருவியில் குளித்து விட்டு குடும்பத்துடன், அதாவது எப்போதுமே வீட்டிலே உணவருந்தி கொண்டிருக்கும் இவர்கள் தற்போது இந்த காணும் பொங்கலை முன்னிட்டு தன் உறவினர்களுடன் வெளியில் சென்று, அதாவது தோப்பு, ஆற்று படுகைகள் உள்ளிட்ட இடங்களில் அமர்ந்து உணவருந்துவதை குடும்பத்துடன் உணவருந்துவதை இவர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். இந்த காணும் பொங்கலை முன்னிட்டு தற்போது பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் அருவியில் தண்ணீர் குறைவாக விழுகின்ற போதிலும் இந்த பகுதியில் உள்ள கிராம மக்கள் தங்கள் உறவினர்களுடன் இங்கு உற்சாகமாக இந்த பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். இவர்கள் தன் வீட்டிலே காலையிலே செய்த உணவுகளை எடுத்துக்கொண்டு இங்கே கொண்டு அதாவது குற்றால அருவியில், மெயின் அருவியில், ஐந்தருவியில், பழைய குற்றால அருவிகளில் குளித்து விட்டு இந்த மக்கள் இங்கு இருக்கக்கூடிய பூங்காக்களிலும் ஆற்று படுகைகளிலும் அமர்ந்து உணவருந்தி விட்டு அதற்கு அப்புறமாக குற்றாலநாதரை தரிசித்து விட்டு தங்கள் வீடுகளுக்கு செல்கின்றனர்.